மக்களே, கேரளா மினி விழாக்கு 5வது நாள். மக்களே, இந்த மினி விழாக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. நான் எந்திரிச்சதும் 12:30க்கு தான் இருந்துச்சேன். கிளம்பி வரதுக்கே மணி 1 மணி ஆயிடுச்சு. கடைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு மதிய சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து கருவாடு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, கருவாடு வதக்குற வரைக்கும் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நானும் வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெங்காயத்தை உரிச்சிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நம்ம டைமுக்கு 2 மணிக்கு சாப்பிட்றதுனால வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சு. சோறில் தயிரும் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு சாப்பிடும்போது வேற லெவல் காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் கூடவே தொட்டுக்கிறது கருவாடா, சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நானும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு வேலையை பார்க்கும்போது தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையை கிழிச்சிருச்சு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெங்காயம் வெட்டவும் முடியல, வெங்காயம் நறுக்கவும் முடியல, எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு கையில். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடை எடுத்து வைக்கிறதுக்கு மணி 2 கிட்ட ஆயிடுச்சு. நான் எதுக்கு உடனே இப்போ பட்டனை போடுறேன் அப்படின்னா, இனிய வைக்கிறதுக்கு காலையிலே ஒரு ஆள் கால் பண்ணிடுவாங்க. அதனால தான் மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோமோ பின்னாடி எவ்வளோ நல்லா இருப்போம். நானும் கடை எடுத்து வச்சுட்டு நேரம் வந்து டீ கடைக்கு தான் வந்திருந்தேன். டீ கடைக்கு வந்து ஒரு பப்ஸ் மாதிரி ஒரு வடையை சாப்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.